எங்கள் அப்பா வந்து வம்புழுப்பாரு ரொம்ப. அதுதான் எக்ஸ்ட்ரீம். டெய்லி நைட் வந்து கொஞ்சம் 2 பேரில் ஒரு வம்பு வரும். எங்கள் அம்மா வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அடிச்சுக்குவாங்க. இவங்க கடைசியில் திரும்பி வந்து எங்கள் அப்பா ஒரு உமா கொடுத்து படுக்க, இந்த குழந்தைங்களுக்கு உமா கொடுத்தா அப்படியே அடங்கிடும்ல, அந்த மாதிரி எங்கள் அம்மா அடங்கிடுவாங்க. இது எப்போவுமே நடக்கும். அதனால எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால சண்டைக்கு வரமாட்டாங்க பஞ்சாயத்து. நான் பாதி நேரம் சண்டை வந்தால் போக மாட்டேன். கண்டுக்காமல் நானும் ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துடுறது. சில நேரம் அடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் உட்காந்துருவாங்க பார்த்தீங்களா. எனக்கு சிரிப்பு வரும் பாதி நேரம். பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது ஒரு கம்ஃபர்ட்லாம் வேற பண்ண வேண்டியிருக்கும் நிறைய. அதில் வர முதல்ல சொல்லிட்டான்ல டிரான்ஸ்பரண்டா பேசுவேன். டேய் நீ உன்னை பத்தி டிரான்ஸ்பரண்டா பேசுறா, என்ன பத்தி டிரான்ஸ்பரண்டா பேசுறா. யாரனாலும் நாங்க டிரான்ஸ்பரண்ட் தான் சார். ஊருக்கு உலகம் ஒரு வாட்டி அப்படிலாம் இருக்க மாட்டோம். வாட்ச் தொலைச்சிட்டேன் மாமே. 35,000 வாட்சை தொலைச்சிட்டேன் அப்படித்தானே? இல்லம்மா, அது அப்படிதான் கட்டி இருந்தேன். அப்படியே போனா அந்த பக்கம் அது எப்படின்னு தெரியலமா. அது ஏன் வாட்ச் தெரியுமா? என் தம்பி எனக்காக யூஎஸ் வந்து கிஃப்ட் பண்ண வாட்ச் தெரியுமா? கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டைலாக் வெளியே கொண்டு உட்கார் தம்பி. சொல்றா யார் கொடுத்த வாட்ச்னு தெரியுமா? உன் மாமா எனக்கு யூஎஸ் வந்து கிஃப்ட் கொடுத்த வாட்ச் தெரியுமா உனக்கு? நான் வந்து உனக்காக அது கிஃப்ட் கொடுத்தேன். ஏன்னா நான் அது யூஸ் பண்றது இல்லைன்னு தானே. எப்படி நீ அதை தொலைக்கலாம்? கரெக்டா இல்லையா? கரெக்டா. அது நெக்ஸ்ட் அடுத்து யாரு? பவா தான் பண்ணணும். இப்போ இல்ல பவா பண்ணிட்டாரு. கையெல்லாம் பிடிக்க மாட்டாரு அவரு. நீ இப்ப நடிச்சதுலயே கரெக்டா நடிச்சது யார் தெரியுமா? பவா தான். ஏன் சொல்லு. நீ எதுவுமே பேச மாட்டீங்க. ஏன்னு வச்சுக்க, இந்த கேரக்டர் 2 கேரக்டரா டப்புன்னு மாறும். ஏன்டா தேய்ச்சி இப்படி பண்ணனா, நீங்க பேசாம இருக்க அப்படின்னும். பேசாமலே இருந்து பிள்ளைய கெடுத்துட்டீங்கல்ல. ரெண்டையும் கேக்குறது. சரி, நீங்க இப்ப பவா மாதிரி நீங்க ஐயோ இந்த பேய் இந்த பக்கம் போதா என்ன இவருக்கான தெரியாது. பவா இந்த நேரத்துல என்ன ஆன்சர் சொன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, இப்ப பவா நீங்க சோனியா மேம் அப்படியே இருக்கட்டும். பவா இப்ப பவாக்கும் சோனியா மேம்க்கும் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் ஏதாவது ஒண்ணு. ஓகே, இப்ப யார் சோனியா மேம்? அவர்தான், தேஜு தான். தேஜு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? என்னோட 30,000 வாட்சை கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்தான் தெரியுமா உனக்கு? இப்ப பாரு பவாவை. மம்மி தொலைச்சிட்டானோ? ஐயோ, அம்மாட்ட சொல்லிட்டீங்களா? அப்பாவுக்கு 1 மணி சொல்லிட்டீங்களா? ஐயோ மம்மி, இது மட்டும் மாமா கேட்டா என்ன ஆகும் மம்மி? ஏன் மம்மி, என் மனசே வெடிச்சிடும் போல இருக்கு உங்களுக்கு. போட்டு கொடுப்பா. ஏன் மம்மி, என் மனசே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி மம்மி இப்படி எல்லாம் இருக்கீங்க? ஐயோ தேஜு விட்ட. ஏன் தேஜு, உனக்கு ஒரு பேசிக் சென்ஸ் இல்லை? மாமா அங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வாட்சை வாங்கி கொடுத்து. இதுதான் வந்து விளக்குல என்னதானா என்னையா கிருஷ்ணா இல்ல தூக்கி ஊத்திடுவாங்க.